கீதையில கிருஷ்ணர் யோகசேமம் வயாமியகம்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. ஒரு கதையோட, ஒரு அழகான மான், ஒரு பொத்தல் காடு, ஒரு ஒத்த மரம். அந்த மான் வேகமா ஓடி வந்து அந்த பொத்தல் காட்டுல வந்த ஒத்தவடி மரத்துக்கு கீழே நின்னுட்டு மூச்சு வாங்குது. ஏன்னா பின்னாடி அதை வேடம் துரத்திட்டு வரான். சோ அத வேடுகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பக்கம் காட்டுக்கு ஓடிடலான்னு பார்க்கும்போது அந்த காட்டுல தீ பத்தி எரியுது. அந்த தீய பார்த்து கண்ணு அசைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய புலி அது முன்னாடி வந்து நிக்குது. சோ ஒரு பக்கம் வேடம், ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் காட்டு தீ. இப்ப அந்த மான் என்ன செய்யும்? அதுக்கு இடையில அந்த மானுக்கு வேற வலி, அதால ஒரு அடி கூட எடுத்து நடக்க முடியல. ஏன்னா அது பிரசவ வலியில இருக்கு. சோ இந்த மாதிரி இக்கட்டா எல்லா கதவும் அடைச்ச சிச்சுவேஷன்ல நாமும் நம்ம லைஃப்ல நிறைய டைம் இருந்திருப்போங்க. இந்த வாக்கியத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகசேமம் வயாமியகம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த பிரபஞ்சத்தையே, இந்த உலகத்தை காப்பாத்துற கடமை எனக்கு இருக்கு, நான் காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே என்னாச்சு? அந்த வேடனோட பார்வை அந்த புலி மேல பட, புலி காலியாக, இயற்கை வந்து இடியுடன் கூடிய மழையை கொடுக்க, காட்டு தீ அணைய, அந்த மானம் அழகான ஒரு குட்டி மானை ஈந்தெடுத்தது. சோ காலத்தோட நம்ம வெயிட் பண்ணோம், நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் சரி, பகவானும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா செய்வாங்க. சோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய மோட்டிவேஷன் வந்துட்டே இருக்கு. ஹரிஷ்.